வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறைவாசங்களை எல்லாம் சந்தித்து பல விசித்திரமான வழக்குகளை எல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி உரையாட இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்ண்ணா. பல விசித்திரமான வழக்குகளை தமிழ்நாடு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மனிதனை தாக்கிவிட்டு அந்த மனிதன் மீதே வழக்கையும் போட்டு குண்டாசையும் போட்டு சிறையில் வைக்கிறது அப்படின்னா அது தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு வழக்குகள் இருக்கும். அதில் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு வழக்காக உங்களுடைய வழக்கு இடம் பெறுது. இந்த என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம், எப்படி இருக்குது சிறை வாழ்க்கை? ஒன்றும் இல்லை, அது சின்ன சண்டை. அது வெளியேருந்து பார்த்தோம்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அது நீண்ட நாள் திட்டம் அவர்களுக்கு. என்னை போட்டு தள்ளணும் அப்படின்னு திரும்ப ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி நான் அதை ஆதாரத்தோடு 2-3 தடவை டிஜிபி கிட்ட புகார் கொடுத்து அதையெல்லாம் தாண்டி சரி கூலிப்படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, சரி சொந்த படையை வைப்போம் அப்படின்னு ஒரு படையை வச்சு ஏதோ பண்ண நினச்சாரு. அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகி நின்றுச்சு. நான் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு அந்த மேலவளவு அந்த மேடையில் பறையன்னு சொல்லி வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு பேசினார். நான் அஞ்சலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒருத்தர் இருக்கானே அவன் தலைமையில் ஒரு டீமை போட்டு சரக்கு ஊற்றி சாலை மறியல் எங்கள் வாட்டர் டேங்க் மேலே ஏறிட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளே வந்தால் மேலேருந்து கீழே போயிடுச்சிருவோம். சரி, எதுனா போய் வேறு எதுக்குன்னா ஒன்று குதிப்பேன் சாவன்னா கூட இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும். பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்க, அதுக்காக நான் உயிர் தியாகம் செய்யறேன்னா கூட ஒரு சிலையை கட்டி மணிமண்டபம் வச்சு இதை ஒன்று இது பண்ணி. ஆமாம், சரி, நான் வந்தால் கீழே குச்சி செத்துருவீங்களா, மறுநாள் காலையில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன். சாவ வேண்டியது தானே ஒரு 5-6 பேர். அநேகமாக அப்போ சரகு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஒயின் ஷாப் மூடி இருந்திருக்கேன். அப்போ ஏன்னா நான் போனது காலையில் போனேன். அப்போது பண்ணாங்க. நான் அந்த மாகா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது. அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறாரு. நான் அவருக்கு ஃபோனை போடுறேன், அவரை ரீச் பண்ண முடியல. சரி, மறுநாள் டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு அருள் எம்எல்ஏலாம் வராருன்னொடனே சரி என்ன நடந்தது, ஏன்னா நமக்கு நண்பர் அவர், நான் அந்த மாநாட்டில் பேசுவதற்கு அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணது. அப்படிங்கும்போது நாம் கேட்குறதுக்கு போகிறோம். ஆனால் இவனுங்க அதுக்கு முன்னாடியே டிஜிபி அலுவலகம் வர மூர்த்திக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு காத்திருக்கிறது அப்பெல்லாம் இவனுக்கு போட்டிருக்காங்க. நான் பாருங்க, அவனுக்கு ஒரு 5-6 பேர் உட்காந்தானா நான் என் வண்டியை நிறுத்தினேன். அதில் 2 பேர் நமக்கு தெரிஞ்சவன், ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆனவன். ஏன்னா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், அவன் என்னை அடிக்கடி பார்க்குற போது ஏன்னா என் பிள்ளை இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாருன்னா அது உன்னால தானே, நீ காலேஜ் போகிறோன்னா உன்னால தானேம்மா. நாங்கள் 2 பேரும் அடிக்கடி ரொம்ப கேஷுவலாக கேலியும் கிண்டலமாக ஃபோனில் பேசிப்போம். ஒரு புதுசாக ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் ஒரு பேர் சேர்த்துன்னு வச்சுக்க, நான் ஃபோன் பண்ணுவேன், ஏய் என்னப்பா புதுசாக ஒரு பேர் லிஸ்ட்டில் சேர்ந்துக்குது அப்படின்னு ஒன்று. இது வேறு இன்னொன்று என்ன, என் தலைவன் மம்மதான், என் தலைவன் ஆண் அழகன் மக்குது, உங்களுக்கு நான் போகிறாம. ஏய் மக்கட்டும்பா, அதுக்குன்னு எப்பனா சாப்பிட்லாமா, எந்த நேரமும் சாப்பிட்டே இருந்தால் எப்படிப்பா அது வயிறு செரிக்குமாப்பா அப்படின்னா எதுக்கு, அவரை மன்மதான், அவருக்கு மக்குது, உங்களுக்கு நான் போகிறாம. அவர் ஆண் அழகன், ஆண் அழகன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அவர் ஆண் அழகன். ஆமாம் அப்படின்னு கேளிங்கன்னு பேசிப்போம். அப்போ நான் போய் என்ன இங்கே உட்காந்துங்கிறீங்கன்னு கேட்குறேங்க. அவ்வளோதான், அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அடிக்கிறாங்க. பேசுகிற நபர் தான் உங்கள்கிட்ட பேசுகிற நபர் பக்கத்தில் இன்னொருத்தன் ஆரம்பிக்கிறான். சடசடன் 4-5 பேர் அடிக்கவே என்னால் அதை உடனே ரியாக்ட் பண்ண முடியல என்னால். நீங்கள் பிளாக் தான் பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம ஒரு நல்ல ஒரு எல்லாம் பறையணும் தானே, அதில் 2 பேர் பாய் இருந்தான் பொழுது. பட் இருந்தாலும் அப்புறம் பறைய கூட சேர்ந்தால் பாயும் பறையன்னு தான் சொல்ல வேண்டியது தானே, பரபாயின்னு வச்சுப்பேன். ஆமாம், அப்போது நான் டிஃபெண்ட் பண்ணினே வரேன். அப்போ பார்த்து அங்கே ஒரு 40-50 கேமராக்கள் இருக்குது, எல்லாம் லைவ் போட்டு சண்டையை பார்த்தோன்னே பாருங்கள், நம்ம ஆளுங்க பிரஸ்காருங்க கட்சிகளாக ஒரு மேட்ரு கண்டென்ட் சிக்கிட்டானுடா அப்படின்னு போட்டு அதை லைவ் காட்டினாங்க. காட்டிட்டு பண்ணினே வர கடைசியில் ஒரு 2 பேர் செருப்பு எடுக்கிறான். செருப்பு எடுத்து என் மேலே வீசிட்டு, அண்ணன் திரும்பலாம் வாய்க வாய்க வாய்க. அப்போ தான் நான் ரியாக்ட் ஆகிறேன். அடடா, அந்த மதுரை சம்பவம் உடனே டக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆகுது. அப்போது நீ ஒரு சொந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். என் கூட இருக்கிற பையன் எங்கள் கட்சிக்கார பையன், அவனுக்கு தெரியல, அவன் என் மேலே எதுவும் அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பிடிச்சின்னு இருக்கிறான்.
அது ஒரு வகையில் கெட்டதாக இருந்தாலும் ஒரு வகையில் நல்லதாக இருந்தது. ஏன்னா ஐயனாருக்கு ஒன்றும் பசி அடங்கலை. அந்த பையன் இல்லைன்னா அது வேறு மாதிரியாக போயிருக்கும். நல்ல வேளை ஏதோ சிறிதளவு சேதாரத்தோடு, அவங்க தான் சொல்லுவாங்கள்ல, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுன்னுவாங்க இல்லையா. அதுக்குள்ளேயே இந்த பத்திரிகைக்காரங்க இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் அடித்து விட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார், செருப்பு வீச்சு, செருப்படி, அப்படி இப்படின்னு உடனே அந்த செகண்ட் தான் அப்படி டக்கு டக்குன்னு அது டைப் பண்ணுறாலே அது நியூஸ் ஓடிடுது இல்லை. அது பத்திரிகைக்காரங்க பெருசாக பண்ண மாதிரி தெரியல. இவர்களுடைய டீம் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபுட்டேஜ் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடிச்சாங்கன்னு. அப்புறம் நான் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டேன், எம்பாங்க வா, அந்த வீடியோ எடுத்தீங்கள கரெக்டாக பாரு, கடைசியில் என்ன நடந்துன்னு பாரு, பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் போடு. சும்மா செருப்பால் அடிச்சிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க, இதை அடிச்சிட்டாங்கன்னு அசிங்கப்படுத்தாதீங்க, பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு அதில், அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாவது போடுங்கப்பா அப்படின்னு பிறகு அப்படியே அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறுது. இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆக்கம், இப்படி ஆக்கம் அப்படின்னாங்க. அப்புறம் அது வரைக்கும் வீர கோஷம்லாம் ஒழிச்சுக்கிட்டு, ஆமா ஏர்போர்ட் மத்திய வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு. அதில் நான் ரசித்தது என்னன்னா, என் படத்தை செருப்பில் அவாய் செப்பலில் போட்டு, அதாவது செருப்பு மூர்த்தி ஃபைன், நான் பார்க்குறேன் ஒரு 1/2 hourலாம் அது வந்துடுதுல்ல, செருப்பு மூர்த்தின்னு போடுறான். அப்புறம் ஒருத்தன் போட்டாங்க, அதை அப்படியே கட் பண்ணி செருப்பு மூர்த்தி இந்த பக்கமும், இந்த பக்கம் இந்த சிகப்பாக ஒரு பூ இருக்குமே, செம்பருத்தி பூ, அந்த இதழ் பார்த்துருக்கீங்களா, அது என்ன மாதிரி இருக்கும் புரியுது, செருப்பு மூர்த்தி பருப்பு திருமா, அதை பா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டு செருப்பு மூர்த்தி பருப்பு திருமா. உடனே நாங்கள் எடுத்து அதை ஆஹா சூப்பராக ஒருத்த வேலை செஞ்சுக்கிறான்டா அப்படின்னு அதை எடுத்து நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது. சரி, அப்புறம் நான் என்ன பண்ணேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பெரம்பலூரில் உள்ள கம்ப்ளைண்ட் தரல, என் பெரம்பலூரில் எங்கள் மாநாடு சுயசாதி பட்டு பிரசாதி நட்பில் வந்து மாநாட்டில் வந்து கல்யாணம் அடிச்சானோம்ல அந்த மண்டபத்தில், அப்போ போலீஸ் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. அட என்னவோ எங்கள் அதுவும் அவர்கள் சார்ந்த சொந்த சமூக மக்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் உள்ள இருக்கிற இடத்துக்கு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கேட்டால் நான் அட என்னவோ சரக்கை போட்டு வந்து எங்கள் 4 பேர் அடித்தான் விடுங்க அப்படின்னா. அது மாதிரி இந்த கம்பி கொடி போஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 20-25 போஸ்டர் காணும். அந்த கொடி நட்டவங்க இருக்காங்களா அந்த ஏஜென்சி, அவங்க கேட்டாங்க, சார் இந்த மாதிரி கொடியை காணுங்கன்னு. ஐயோ அது என்ன காசை நான் கொடுத்துட்டு போகிறேன், என்னவோ எங்கள் ஆள் எடுத்துமே என்ன பண்ண போகிறேன், கொடி அப்படித்தான் என்னத்தையாவது வீட்டு மேலே எங்கன்னா நட்டு வைப்பேன், இல்லைனா எங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பில் எதனா பழைய இரும்பு கல்லில் போட்டு என்னத்தையோ ஒரு குவார்ட்டருக்கு மேலே ஒரு கட்டிங் போடுவான். அதை உடப்பா. அப்புறம் தான் பார்த்தேன், திருமாவளம் மீட்டாலே கம்பியை வெயிடாடே எடுக்காதீங்கடா, கம்பியை திருடாதீங்கடா, அட எடுத்துகிட்டு போட்டு என்ன பண்ண போகிறான், ஏங்க நம்ம ஆளுங்க தானேங்க, எடுத்துன்னு போனால் எடுத்துன்னு போகிறான், இப்போ என்ன நம்ம சொத்தை வாங்கிட போகுது அப்படின்னு விட்டவன் நான். அதான் நான் வந்து புகார் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லைங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, நீங்கள் ஒரு புகார் கொடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அப்போ அவங்களுதுன்னா அது ரொம்ப அசிங்கமாக போடுங்க அப்படின்னு என்னை சர்ச் பண்ணாங்க. உங்களை சர்ச் பண்ணுனாங்க. சரி வாங்க சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னா, என்கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்லை, வெறும் சீப்பு தான் இருந்தது. நான் அப்பயே சொன்னேன், சீப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எங்கள் அந்த சீப்பை கேட்குறாரு அதிகாரி. யோ நான் சொன்னேன், அது 5 ரூபா சீப்பு இல்லை, ஒரு சீப்போட விலை 110 ரூபா அந்த சீப்பு அப்படின்னா. இல்லைங்க அதை கேட்குறாங்க அப்படின்னு அந்த சீப்பையும், ஆமாம் அந்த சீப்பு சின்ன சீப்பு தான், அந்த சீப்பையும் பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் போலீஸ் வந்தது, நான் வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டாண்ட ஒரு 10-50 போலீஸை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பேரிகார்டெலாம் போட்டாங்க. அப்புறம் நான் வீட்டாண்ட போயிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு நான் போயிட்டேன். அப்புறம் சேனல் ஏதாவது என்ன நடந்ததுன்னு சொல்லணும்லன்னு போயிட்டேன். போலீஸ் என்ன சொல்லுது, சார் பரவாயில்ல சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். யோ அதாவது இப்போ எனக்கு தான் பிரச்சனை, நான் பாட்டு காரில் போகிறேன், போலீஸ் பாட்டு வீட்டில் இருக்கிற அந்த காரு மற்றது ஏரியாவுக்குள்ளே பாதுகாப்பு, சார் நாங்கள் பார்த்துறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க சார். என்னையா போலீஸ் இது அப்படி நினச்சிக்கிறேன். நானும் போனேன். அப்புறம் நான் நினச்சேன், சரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் வீட்டாண்ட போலீஸ் போட்டுருக்காங்க பொழுது, ஏதாவது திடீர்னு ஒரு 10-50 பேர் வந்து இதெல்லாம் கல்ல அடிக்க போகிறாங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் எடுக்கல. கடைசியில் நமக்கு வந்து ஷேடாக போட்டிருக்காங்க, எங்கேயும் போகாமல் இருக்கிறது, மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நானும் இப்போ நமக்கு வேண்டிய அதிகாரிகள்லாம் கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க, கொலை முயற்சி வழக்கு போடலை, அதால் மேக்ஸிமம் அரெஸ்ட் இருக்காது, அதனால் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உசைனி மட்டில் இன்றைக்கி தான் அந்த வழக்கு கூட போயிட்டு வந்தேன். அப்போது நான் முனைவர் நடராஜன் எம்என் நடராஜன் இவங்களாம் தான் அதில் இருந்தோம். எம்என் அவர்களை வந்து குற்றாலத்தை வச்சு பிடிச்சிட்டாங்க. என்னையே பிடிக்க வந்தாங்க. நான் வந்து எஸ் ஆகிட்டேன். இது நான் ஒரு பெரிய திருவான்மையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இது பாரு இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கிறேன், நீ செல் ஆனில் தான் வச்சுருக்கிறேன், நீ சரௌண்டிங்கில் தான் இருக்கிறேன், ஒழுங்குமுறை தான் வந்துருக்கு, அழகாக போயிடலாம், ஒரே பிரச்சனை ஆகுது, அவர் எம்என்ஏ பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், என் வீட்டில் ஏறுறல்ல திப்பு திப்புன்னு ஒரு 10-20 போலீஸ். அதாவது இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நம்ம சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குற டிஸ்டர்ப் இருக்குல்ல, என்னடா கருமம் பிடிச்சவன் இவன் இங்கே இருக்கிறதால தானே நமக்கும் டிஸ்டர்ப்பு அப்படின்னு நம்மளை வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜனங்க மத்தியில் ஒரு அவப்பெயர், ஒரு அசிங்கத்தை உண்டு பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ நம்ம வீடு 60ஆம் நம்பர்னு வச்சிங்களேன், 64 போய் கேட்குறது, தப்பு கதவு தட்டுறது, 63 கேட்குறது. அப்போ என்ன நடக்கும், என்னத்துக்கு தேவையில்லாமல் அவன் ஏதோ பிரச்சனை அவனுக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம ஊரில் வந்து கவி தட்டுறாங்க போலீஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே வேறு என் வீட்டில் ஏறினல்ல, எனக்கு தெரியுது இந்த டவரில் சுற்று வட்டாரத்தில் தானே இருப்பேன், முடிஞ்சால் இந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு வீடாக கதவு தட்டி நீ கேட்டுறேன், எங்கள் ஏறானா திப்பு திப்புன்னு மேய்வீங்கள, இங்கே வந்து கேட்டுறேன் அப்படின்னு நானும் சொல்லினே இருக்கிறேன். சொல்லி நிறுத்திட்டு அப்புறம் ஒரு 1.5 நாள் அங்கே தான் இருந்தேன். டிவியில் அப்படியே தேடுறாங்க போகிறாங்க வராங்கன்னு டிவி நியூஸ் பார்த்துங்கன்னு அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னவோ தேடுறாங்க. சரி, அப்புறம் போலீஸ் என்ன நினைக்கிறத தேட வேண்டியது தானே. அப்புறம் நான் ஒரு 10 நாள் இருந்தேன். அப்புறம் எம்என் அவர்களுக்கு வந்து பெயில் கிடச்சிது, எனக்கு வந்து முன்ஜாமீன் ஒரே நாளில் கிடச்சிது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் போய் கமிஷன் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த உசைனி மேட்டரில். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நான் போகிறேன்னா போயிட்டுருப்பேன். இது நான் நினச்சேன், சரி ஒரே சமூகம் 2 மூமெண்ட்டுக்குள்ளே சண்டை, இது ஏற்கனவே பிரச்சனைன்னு இருக்குதுன்னு தெரியும், இதை நம்ம தான் சரியாக ஹேண்டில் பண்ணலை, அதால் இந்த பிரச்சனை வந்தது. சரி ஒரு சார்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டார் முதல்வர் நான் உண்மையிலே நினச்சேன். அதுக்கப்புறம் பிடிச்சாங்க. பிடிச்ச பிறகு கூட நான் நினச்சேன், சரி நம்ம பக்கம் ரத்த காயம் இல்லை, அவங்களுக்கு ஏதோ காயம்னு சொல்கிறாங்க, சரி ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு வருவோம், சட்டம் நம்மளே மதிக்கலாம், சட்டத்திலேயே மதிப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு 3ஆவது நாள்லேயே குண்டாஸ் போடுறாங்க. டக்கு டக்குன்னு கஷ்டம் எடுக்கிறான், குண்டாஸ் போடுறான், சிறையிலலாம். ஆமாம், அதாவது எனக்கு பெயில் நீங்கள் பேட்டி நம்மகிட்ட தான் கொடுத்துட்டு போனீங்க. ஆமாம், பெயில் கிடைக்கும் போது நான் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. அப்போது அவங்க என்னன்னா, நீங்கள் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் டாக்டர். இல்லை சார் எனக்கு அது இருக்கிறதாவே எனக்கு தெரியாது, என்னன்னு தெரிலன்னா ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அந்த மாத்திரையை போட்டேன். கடற்கடன்னு பயங்கரமாக பிபி சூட்டப் ஆகிடுச்சு பொழுது மிரண்டார் அந்த டாக்டர். அப்போ உடனே எதுவுமே சேனலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணாங்க, இந்த இமீடியட் ஐசின்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு ஒரு 3 நாள் இந்த ஆளை வைக்கணும். இந்நேரம் பிரெயின் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறது பெரிய விஷயம், எப்படி இப்படி சூட்டப் ஆச்சு அப்படின்னு எனக்கு என்ன தெரியும், நான் வந்து அறமயக்கத்தில் இருக்கிறேன். அப்புறம் நைட்டாக டெஸ்ட்டுலாம் எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட்டுலாம் வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகுமா. அப்போ என்ன சொல்கிறாங்க, கம்பல்சரி 3 நாள் இவர் வந்து இதில் தான் இருக்கணும்னு. எனக்கு வந்து மறுநாள் பெயில் வருது. அது அங்கேயே வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வராங்க ஜட்ஜி, மேஜிஸ்ட்ரேட் வந்தோடனே மருத்துவர்களை அது பண்ணி இது பண்ணி உருட்டி கிருட்டி ஏன்னா அப்படியே தூக்கி எல்லாத்தையும் சினிமாவில் வர மாதிரி இங்கே அங்கே இருந்து எல்லாத்தையும் பிச்சு கிடச்சி அப்படியே கூட்டாந்து ரிமாண்டு காமிச்சு எதுவுமே ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டடி, அதுக்கப்புறம் குண்டாசு, அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் கழிச்சு இந்த அறிவுரை கழகத்துக்கு வரும். ஒரு ஆஃபீஸை போட்டு அந்த செட்டப்புக்கு எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறீங்க? அவங்க ஓய்வு பெற்றவர்களா? ஆமாம், ஓய்வு பெற்றவர்கள். எதுக்கு செலவு பண்ணுறீங்க? அதுவும் என் வீட்டு காசு தானே, ஜனங்களோட காசு தானே. என்னென்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என் மீது வந்து ஒரு புட்ட பொண்ணு போடுறாங்க. அதாவது ஒரு எங்கள் கட்சிக்காரர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அந்த ஆஃபீஸை வாடகை விட்ட ஓனருக்கும் அந்த நில உரிமையாளர்னு சொல்கிற நபருக்கும் இன்னும் யாரும் அந்த ஓனர் யாருன்னு முடிவாகலை. அவங்களுக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அது நீதிமன்றத்தில் சிவில் கேஸாக நடக்குது. அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா இடங்களையும் பிடிக்கிற ஒரு குடும்பம் அதை ஏதோ கைப்பற்றுறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. உடனே டக்குன்னு அங்கே இருந்தவங்களெலாம் ரிமாண்ட் பண்ணி அது இது பண்ணாங்க. அதில் என் கட்சிக்காரையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அவருக்கு ரிமாண்டுக்கு போயிட்டு பெயிலில் வந்து கண்டிஷன் பெயில் போட்டுனுக்கிறாரு. அதில் ஒரு புட்டப்பு என்ன சொல்கிறாங்க, அந்த என்னுடைய கட்சிக்காரர் என் பேரை சொல்லியதாக
அதில் வந்து எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் வாடகை எடுத்திருக்காரு, புரட்சி பாரதம் கட்சிக்காரர் வந்து ஒருத்தர் வீடை வாடகை எடுத்திருக்காரு. இப்போ ஒருத்தர் வீடு வாடகை தரேன்னா எல்லோரும் வரத்தானே செய்வான். ஏய் முதல்ல இது ஓனர் யாரா, எல்லா அத்தாரிட்டியும் இருந்தாந்து காட்டுறான். ஒருத்தர் நம்ம ஓனர்னு பார்க்குறோம், அவன் தான் வச்சுன்னுக்கிறான், வேறு யாரும் இல்லை. அப்படின் போது நம்ம அவங்ககிட்ட தானே அக்ரிமெண்ட் போடுவோம். அதில் உண்மைத்தன்மை நம்மனா லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி போய் கொடுத்து லீகல் பார்த்து விசாரிப்போம், யார் ஓனர்னு விசாரிப்போம். அவன் தெரிஞ்சவனா தான் அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுவோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸ் அப்படி நடக்கிற போது அந்த ஓனர் அந்த பையனையும் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேரை கீழே வாடகை வச்சுருந்தால சார், போலீஸு நேரடியாக அந்த இன்ஸ்பெக்டர் அவராக வந்து எல்லா சாமானியம் தூக்கி வெளில கடை சார் எங்கள் கட்சி போர்டு அதை இதை தூக்கி வெளில கடை சார். பக்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் கடந்தது இங்கே வந்து அடையாறில் ராயப்பேட்டை இருந்து அவரே மேனுவலாக அவரே எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு. காலி பண்ணி எங்கே வேணாலும் போய் சொல்லு. அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வருது? எங்கே வேணாலும் சொல்லுன்ற தைரியம் எங்கேருந்து வரும்? இப்படி இருக்கும்போது என்ன ஃபுட்டாக போட்டு அவர் எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்து சிறையில் அந்த கைதாணையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃபார்மல் ரிமாண்ட் காட்டணும் இல்லையா, சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க சார். எடுத்துனோடனே என்கிட்ட வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், என்ன கேஸ் தெரியல, ஒன்றும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ என்னத்த கேஸை என்கிட்ட வந்து சொல்கிறேன், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மேஜிஸ்ட்ரேட் கேட்டாங்க, என்ன கேஸுன்னாங்க. தெரியலம்மா, என்ன கேஸுன்னு எனக்கு தெரியல, என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னா. உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன கேஸுன்னாங்க. இந்த மாதிரி இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒப்புதல் வாக்குமூலத்தில் இவர் பெயர் குறிப்பிட்டப்பட்டதில் இவரை வழக்கில் சேர்க்கிறோம் அப்படின்னோடனே மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்க, எங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, யாரோ ஒருத்தர் ஒரு அக்யூஸ்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இல்லையா, அது கொடுங்கன்னொடனே இவங்க இந்த இன்ஸ்பெக்டர் கையில் வச்சுனே அப்படி தேடுறான், சும்மா தேடுறாரு. உடனே அந்த அம்மா கையில் ஒரு கட்டு இருக்கும்ல, அந்த அம்மா எடுத்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபுல் வாக்குமூலத்தையும் படித்தாங்க. படிச்சுட்டு இவர் பேரே இல்லையா, அதில் இவர் எப்படி அக்யூஸ்டாக சேர்க்குறீங்க அப்படின்னு கட்டை தூக்கி கிடைச்சிட்டு இந்த கேஸையே ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நானும் திரும்பி வந்துடுறேன். அப்போது இந்த ரிஜெக்ஷன் ஆர்டர் இருக்குல்ல, அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆணை இதோட அறிவுரை கழகத்தில் ஆஜராகிறேன். இதுதான் முக்கியமான தருணன்றாங்களே சினிமாவில். அந்த மாதிரி நான் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை ஜட்ஜிக்கிட்ட 3 பேர்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சண்டை நடந்தது, அதை ஊரே பார்த்துது, அவங்க தான் ஒரு 6 பேர் அடித்தாங்க, நான் திருப்பி என்னை வந்து தற்காத்து கொண்டேன், நான் ரொம்ப இன்னசென்ட்லாம் சொல்ல, நான் தற்காத்து கொண்டேங்க, இந்திய அரசு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை பயன்படுத்தி நான் தற்காத்து கொண்டேன். அப்போ என் மீது வந்து இந்த மாதிரி நிலம் சம்மந்தமாக ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை இந்த நீதிமன்றம் இன்ன தேதியில் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. அப்போது ரிஜெக்டான வழக்கை வைத்து என் மீது குண்டாஸ் மேடப் பண்ணுறாங்க. அதாவது இந்த நில ஆக்கிரமிப்பார்கள், பொம்பளை பொறுக்கி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் போடணும், புரோக்கர்கள், இவன் மேலே தானே குண்டாஸ் பண்ணால் சாராய வியாபாரிகள்னு. அப்போ என் மீது வந்து ஒரு இல்லாத வழக்கை காட்டி அந்த வழக்கின் மீது குண்டாஸை மேட் பண்ணியிருக்காங்க. அதால் இதை நீங்களாக பார்த்து இதை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சிரிச்சிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னாங்க. அது என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. அது பார்த்தோம் நம்ம கடைசி 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இருந்தீங்க உள்ள கன்ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டு வந்தது. ரிட்டில் வந்து அது அதாவதுங்க என்னென்னா நமக்கு இதில் வருத்தம், நான் சொன்னேன் இல்லையா, என்மேலே ரிஜெக்ட் இல்லாத கேஸை வச்சு தான் என் மேலே குண்டாஸ் போட்டாங்க இல்லையா. இதை நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் தேவைப்படுதுங்க. அப்போ 6 மாதம் வச்சு தான். ஆமாம், அந்த ரிட்டு வரும்போது இது எல்லாம் வந்து மாண்புமிகு நீதி அரசர் வேல்முருகன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, வேல்முருகன் அப்படி இப்படின்னாங்க. நீ நிச்சயமாக அவர் வேல்முருகன்கிட்ட போனால் நமக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும், நாம் ஒன்றும் பயப்படுவோன்னா அந்த பெஞ்சிலே வழக்கு வரட்டும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 தீர்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் இந்த பெரம்பலூர் அடுத்து திட்டக்குடியில் கூட்டம் போட்டோம், இவனுக்கு போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறானுங்க, வெளியில் சேர்த்துங்க, இவங்க வந்து எஸ்சி ஏரியாவில் கூட்டம் போடுறாங்க, கூட்டம் போட்டாங்கன்னா பிரச்சனை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த மக்கு போலீஸும் அதை வாங்கிக்கினேன். ஆமாம் பிரச்சனை வரும், இவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது வேல்முருகன் அவர்கள் பெஞ்சில் தான் வந்தது. அவரு கரெக்டாக சொல்கிறார், ஒருத்தன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்க, உடனே சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டு போகிறாங்க, நீ சாப்பிடாத, என்ன உன்னை வெளியே வந்தால் கொண்டு வாங்க, வெளியே வராத அப்படின்னு எப்படியா அவர் தடுக்க முடியும்? யார் இந்த அக்கிரமத்தில் ஈடுபடுறானோ அவனை பிடிக்கிறது தானே சரியாக இருக்கும். காவல்துறையோட வேலை. இவர் கூட்டம் போட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்னு இவர் கூட்டம் போடாதுன்ற அவன் யார் அவன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துருவேன் அப்படின்லாம் நீ வந்து பார்க்கணும் தூக்கணும் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. அதால் அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் இந்த வழக்கில் உள்ள இந்த லூப்போல்லாம் பார்த்துட்டு விட்டாங்க. இதில் மெயினாக போலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க,
இந்த மாதிரி இவர் மீது இந்த எஃப்ஐஆர் போட்டு இவரை நாங்கள் இன்றைக்கி செக்யூர் பண்ணி கொண்டு போய் பொம்பளை சிறையில் அரைச்சோம், லேடிஸ் ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அவர் பார்த்து சொல்கிறார், யோ இதை கூடவா சரியாக பண்ண மாட்டீங்க, ஏதோ ஒரு பொம்பளைக்கு வந்து பெண்ணுக்கு ஏதோ குண்டாஸ் போட்டிருக்கீங்க, அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இப்படி போட்டு வச்சிருக்கலேன்னு ஒரு இந்த மாதிரி தான் சிரிப்பாங்க ஒரு கோர்ட்டில். அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்த தப்பாக போட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டா இவங்களுக்கு வேகம், அவ்வளோ வேகம். ஏன்னா பெயிலிகள் குத்துனாங்கன்னா இந்த வேகம் இது யாரால் வந்தது வேகம்? இப்போ நமக்கும் போலீஸுக்கும் என்ன இருக்குது? அப்போது திருமாவளவன் அவர் ஏற்கனவே என்னென்னோ பண்ணி பார்த்தாரு. அப்புறம் இப்போ அவர் தான் போலீஸ் ஆச்சா. என் மீது குண்டாஸ் போடுவதற்கு முன்னால் அந்த ஆர்டர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 13ஆம் தேதி ஆர்டர் சைன் ஆகுதுன்னு வச்சுங்க. இவன் 11ஆம் தேதி நைட்டு போடுறாங்க, இந்த வழக்கில் இவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த கையத்தை நீங்கள் போட்டிங்களா, யாரா கமிஷனர் போட்டாரடா? எப்படி இது சார்? அந்த ஆர்டர் சர்வ் பண்ண பிறகு நீங்கள் கொண்டாடுங்க, பட்டாசு வெடிங்க, கொண்டாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் தானே போய் ஒரு 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு மூர்த்தி மீது குண்டாஸ் போடணும். அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, ஏங்க ஒரு 5 நிமிஷம் சண்டை நடக்குதுங்க, அதுக்கப்புறம் தாங்க அந்த மனுஷன் திருப்பி ஏதோ பண்ணுறாருங்க அப்படின்னா, நீ என்ன ஆர்எஸ்எஸ்ஸா, நீ பிஜேபியா, அப்படியா இப்படியா அப்படின்னு அங்கே ஒரு சண்டை நடக்குது. அப்போ இவனுங்க வலியுறுத்தி போட்டு இந்த மாதிரி முன்னாலே இதை போட்டு கொண்டாடி எல்லா ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு பார்ட்டி வச்சு எல்லாம் முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்து மொத்த ஜனநாயகமும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த இப்படி வந்து இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்லை தமிழ்நாட்டில் இல்லை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறேன். அதாவது எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி லைவாக ஓடுது, பார்க்குறாங்க, யார் மேலே இது தவறு அப்படிங்கிறது பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து காவல்துறையும் அரசும் வந்து ஒருத்தரை தூக்கி உள்ளே வச்சு அவர்கள் இல்லை அது வந்து நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், அது போலீஸோட நிர்பந்தம் இல்லைங்க. முழுக்க முழுக்க திருமாவளவன் இவன் வந்து தேர்தல் முடிகிற வரை இவன் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன். ஏய் அன்றைக்கி நீ செஞ்சு தானே இன்றைக்கி வந்து நிற்கிது. ஒரு 2 எம்பி வச்சுருக்கேன், 4 எம்எல்ஏ வச்சுருக்கேன், நான் ஒரு சாதாரண இயக்கம் நடத்துகிறேன். என்ன ஈக்குவலாக இவன் இருந்தானா நான் இருக்க முடியாதுங்க அப்படின்னு இல்லை. அதான் நீங்கள் நக்கின்னுக்கிற நாளுக்கு கல்யாணம் தான் நீ, புள்ள பார்க்குறது நான், பேர் வைக்கிறது நான், எல்லாத்தையும் நான், நீ வேணா இன்சியல் போட்டுக்கோ. இந்த கதை தான் இது. ஏன்னா எல்லாமே அவங்களாம் மாறிட்டாலாம் 4 பேரும். அதெல்லாம் அவங்க திரும்பில வந்து கடும் போட்டியாக இருக்குது, அங்கே சீட்டு கொடுக்குறது சிரமம். சரி, அப்போ நம்மளுடைய இல்லை சார் நம்ம அப்படி எல்லாரும் நினைக்கிறோம். இந்த நாளும் நம்ம வீட்டு கக்கூசை கழுவி நிற்குது அண்ணாரி வேலத்தில். இன்னொரு நாளை போட்டோம்னா நாங்கள் வேறு கட்சி, நாங்கள் ஏங்க அங்கே அடியால் வேலை செய்யணும் அப்படின்னு திமுகவை எதிர்த்தோ இல்லை ஆளுங்கின்ற அரசை கண்டித்தோ ஏதாவது ஒன்று கேட்டான்னா, இவன் நல்லா கேட்க மாட்டான்ப்பா, பரவாயில்லப்பா சார் வாங்க சார், அது ஒன்றும் பண்ணாதுன்னு கேள்விப்பட்டு தெரியுமா, வீட்டில் நாய் இருக்கும், அது ஒன்றும் பண்ணாதுங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இவனுங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருங்க சார். பேச்சுவார்த்தையில் இவங்க அதாவது பொதுவாக இவங்க நக்கல் பண்ணுவாங்க. திருமாவளவன்னா இவங்களுக்கு ஓவர் நக்கல். இந்த நம்ம ஒரு படத்தில் வச்சு குட்டுவானுங்களே வடிவேலை, அந்த மாதிரி எல்லாருமே அன்னாரி வளத்தை வச்சு கொட்டியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இல்லை வச்சு சார். அதாவதுங்க நல்லதோ கெட்டதோங்க ஒரு இந்த சமூகத்தின் குறியீடா திருமாவளவன் இருக்கார். நாளைக்கு திருமாவளவன் என்ன நடத்துகிறாங்களோ அதை மாதிரி தானே மற்றவன் நினைப்பான். இப்போ திமுக திருமாவளவன் அசிங்கப்படுத்துது, இப்போ மற்ற கட்சிக்காரன் மட்டும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஆளை வந்து மரியாதை நடத்தணும்பா, ரொம்ப பிரச்சனையாயிடும்பா அப்படின்னு எவனா நினைப்பானா? நீ நாயவானா நாயங்க வான்னு தான் எனக்கு கூப்பிடுவான். உன்னை நாயவான்னு கூப்பிட்டா என்ன நாயவா அப்படின்னு தான் கூப்பிடணும்னு தோணும். பட் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன். இவங்க சார் ஒரு நீ ஒரு மிகப்பெரிய தலைவர், நீ சரிக்கு சமமாக என்னையே போய் நின்று அவனை குண்டாஸில் போட்டால் தான் ஆகுன்றிய, உன்னோட தரம் என்ன தரம்னு அதுலேருந்து தெரியுதுல்ல. அப்போ நம்ம தான்ப்பா இந்த ஆள் பெரிய ஆளாக நினச்சிருந்தான், 6 சீட்டு 10 சீட்டு கொடுத்தான். இல்லை அவர் தான் சொன்னார் அப்படின்னு உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. அதான் வந்து அவர் தான் சொல்லி குண்டாஸ் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியல. சரி ஸ்டாலின் சொன்னார்னு சொல்லட்டுமா? இல்லை சொல்ல முடியாது. இல்லை கார்ட்டூனிஸ்ட் பாலா சொன்னார், ஸ்டாலின் தான் மூர்த்தி மேலே குண்டாஸ் போட்டாங்களையா, என்ன ஏன் கொடுத்து சொல்கிறீங்க? ஒரு 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழுவை போட்டு குண்டாஸ் போட்டே ஆகணுன்றான். அவர் அதுக்கு மேலே அந்த கேஸ் இருக்குது இந்த கேஸ் இருக்குது. ஏன்னா 10 கேஸ் இருக்கணும், ஒரு கேஸ் கொலை கேஸாக இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் சும்மாவா? அப்போ இவங்க தானே அதை நிறுத்துகிறாங்க சார். போலீஸுக்கு அந்த மாதிரி தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.
2 பேர் எதாவது அடிச்சிங்கன்னா போனால் வந்து அட விடுங்கப்பான்னு தான் போலீஸ் கூட இருக்கும், அரசாங்கம் கூட நினச்சிருக்கோம். ம். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது என்னோடய கைதை கண்டித்து ஏகப்பட்ட கண்டனங்கள் தமிழகத்தில். ம். இந்த அடிமை கூட்டத்தை தவிர ம். மிச்சம் எல்லாரும் கடந்து வச்சாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அரசு இல்லை போலீஸ் என்ன சொல்லும், இவர் மீது என்னென்ன வழக்கு இருக்குது, இவர் ஏற்கனவே இந்த மாதிரியான ஆள், அதனால் இது சட்டத்தின் பார்வையில் சரியாகத்தான் குண்டாஸ் போடப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசாங்கம் சார்பாக வந்திருக்குமா? சார் இன்றைக்கி வெக்கப்படுறாங்கல்ல சார். சார் இன்றைக்கி ஏதோ திருமாவளவன் எல்லாரும் சும்மா திமுக கூப்பிட்டு எப்படி சார் அசிங்கப்படுத்தும்? ஒரு 0.4 1/2% இருக்கிற வாக்கு இருக்கிற அவங்க ஏதோ தெலுங்கு லாபி அது இதுன்னு சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே இன்றைக்கி. அப்போ ஏன் உன்னை அவங்க சேர்க்கலை? இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு 6 கொடுத்தவங்க 5ன்ட்டாங்க ஐக்கு. இப்போ எம்மும் வாங்கிடுவாங்கன்னு வச்சிங்களேன் சார். அவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க சார். 40லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தரும் திரும்ப சீண்டல். இந்த ஆள் சரி கிடையாது. நான் பொய் சொல்லலை, நான் வந்த தகவலை சொல்கிறேன். ஏன் சொந்த சாதிக்காரனையே அடிக்கிறான்? என்னையா மூர்த்தி கேட்டான்? என்னையா எங்கள் பணத்தை ஏயா நீ செலவு பண்ணல? நீ ஏன் திரும்ப கேட்கல? நீ கேட்கணும்ல. அப்போ வேறு யாரை கேட்குறது? உன்னையே தானே கேட்பான். அப்போ சொந்த சமூகத்துக்கும் நீ வந்து சுத்தமாக இல்லை. எங்கெங்கெல்லாம் வந்து படுகொலை நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ அரசாங்கத்துக்கு சார்பாக நிற்கிற. ஆம்ஸ்டாங் படுகொலையில் நீ என்ன பண்ண? இல்லை நல்லா தான் அரசாங்கம் விசாரணை பண்ணுது. வந்து இதில் வந்து எல்லாம் தெரிந்தவன் திருவேங்கடம். திருவேங்கடம் வந்து சரண்டர்னு தானே சொன்னீங்க. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணுறாங்க சார். செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, என்கவுண்டர் வேணாம், செத்துட்டார் சார் திருவேங்கடம். அவரையவே எப்படியோ உயிர் போயிடுச்சுங்க. இதுதான் வம்பா இருக்குது. இது அப்படி எதுவும் நடக்குதுல்ல தமிழ்நாட்டில், பல இதெல்லாம் நடக்குதுல்ல. ஆமாம், உயிர் போயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதை கண்டம் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆள் ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்கிறது. திருவேங்கடத்தின் என்கவுண்டர் என்பது ஆறுதல் அளிக்கிறது. என்னடா ஆறுதல்? அப்பா முக்கியமான செத்துட்டான்டா, எதுவும் சொல்ல மாட்டான்டா, நம்மள சொல்ல மாட்டான்டா, அப்படி எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் பாருங்கள், சிபிஐ என்கொயரி வந்ததுன்னு வச்சுங்க. ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிபிஐ என்கொயரி வந்திருந்தா இன்றைக்கி இந்த சீட்ஸ் பேரமே நடந்திருக்காது. ஒரு 4 பேர் உள்ளே இருந்திருப்போம். நிச்சயமாக ஒரு 4 பேர். என்ன ஆறுதல் அளிக்குது சொல்லுங்கள்? என்ன சார் ஆறுதல்? உண்மை குற்றவாளி அவர் வாயிலிருந்து வெளியே வரணும் தகவல். அவர் செத்து போனால் எப்படி உனக்கு என்ன ஆறுதல் அது? ரஞ்சித் அவர்கள் பேரணி, ரஞ்சித்தும் ஒரு பேர் நல்ல ஆள் இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு பேரணி வைக்கிறார். காசு வாங்கின்னு போகிறானுங்க, அதுக்கு எவனும் போகாதீங்க. நீ கண்டுக்காமல் இருக்கணும்ல. பதட்டம். மாநில அரசு நல்லா தான் விசாரணை பண்ணுது. இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? அஜித்குமார் என்ற ஒரு காவலாளி, அந்த கொலைக்கு அரசு சிபிஐ என்கொயரியை ஒத்துக்குது. ஏன்னா அதில் மாட்டினா அதிகாரிகள் மட்டும்தான் மாட்டுவான். ஆம்ஸ்டாங் படுகொலையில் அண்ணன்மாரெலாம் மாட்டிப்பாங்க. அதுக்காக அரசு அதுக்கு மொத்தமாகவும் வந்து சமூக தளத்தில் கடுமையான எதிர்ப்பு வந்தது. இதானது ஆம்ஸ்டாங் கொலையுமே அதே மாதிரி தான். ஆனால் இங்கே மடைமாற்றப்பட்டது. அங்கே எல்லாமே நின்று சார் இவனுங்க தான் ரெட்டியாக கருப்பு சட்டை அணி வச்சுங்கிறாங்க சார் வண்டியில். டக்குன்னு உடனே ஜிஹெச்சுக்கு போயிட்டானுங்களே சட்டையை போட்டுக்கினேன். ஏன்னா இது ப்ரீ பிளான்டு தானே இது. அப்போது நான் கூட இப்போ ஒரு 4-5 விஷயங்களை சொன்னேன். அதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கல இவங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாரும் சார் பாருங்கள், இப்போ நம்ம பேசுகிறோம்ல, நம்ம மட்டும் யோகியமா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் யார் யார் பேருன்னு சொல்ல முடியல வெளிப்படையா. அப்போது இது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீ வேங்க வேலில் எவன் தண்ணியை குடித்தானோ அவனையே போய் குற்றவாளின்றீங்க. நீங்களும் அதுக்கு ஒத்து போகிறீங்க. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருந்த வழக்கை சாதாரண வழக்காக மாற்றுறாங்க. கூட நின்று மாற்றுறீங்க. கூட நின்று மாற்றிட்டு சார், இது யாரும் வெளியில் தெரிஞ்சிருக்காது. கூட நின்று மாற்றிட்டு சிந்தனை செல்வன் இவர்கள் திமுகன்ற பேர் விசிகாவா? அவன் திமுக தானே இருந்தாலே விசிகா. இவங்க போய் பட்டா கொடுக்குறாங்களாம் சார் ஊரில். யார்? வேங்கவேலில் பல நாட்களாக பட்டா கேட்டு அங்கே ஒரு நடக்குதுங்க. இந்த கேஸை மாற்றின பிறகு எத்தனை பட்டா வாங்கி கொடுக்குறாராம். இது டாபர் வேலை தானே? இது பேர், இந்த வேலைக்கு என்ன பேர்? டாபர் தானே. அப்போ இந்த மாதிரி கவின் விஷயத்தில் யாரை கூப்பிட்டார் கவின்? அப்பா எங்கால தானே கூப்பிட்டார். என்னடா கூப்பிட்டாரு?
என் தலைவர் திருமாவளவன் வரட்டும், பார்லிமெண்ட்டை அலற விட்டுருவார் சொன்னாரா இல்லையா? எல்லா வீடியோவில் வந்ததா? சட்டமன்றத்தை அலற விட்டியா நீ சொல்லு? அந்த அவரை கூப்பிட்டு வந்து அவர் முதல்வர் கூட நிற்க வச்சு இப்போ அவங்க அப்பாவே இந்த கேஸை பேசணுனாலும் ஐயோ முதல்வர் வரைக்கும் போய்க்கிறோம், ஒழுங்காக நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல முடியுமாயா அப்படின்னு அவரை முடிச்சிட்டியா? இன்னொன்று அந்த ஒரு புல்லட்டு சிவகங்கையில் ஒரு பையன் புல்லட் ஓட்டினான்னா அவனை வெட்டிடுறாங்க சார். அவங்க அம்மா பேட்டி கொடுக்குது, இவனும் எந்த சமூகத்தில் எங்கே நடந்தாலும் எங்கள் தலைவருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க பாருங்களேன் அப்படின்னு எல்லா கேமராவையும் கொண்டு போய் நிற்க வச்சாங்க. அங்கே நிற்க வச்சுட்டு அந்த அம்மா பேசுது, சாமி எனக்கு தெரியும் அடித்தவனை, அந்த பேரை நான் சொல்லலை, சொன்னால் நான் இருக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டிம்மா பேசுதுங்க. இவர் அப்படியா? சரி நல்லது, சரி நான் பார்க்குறேன் சார். உங்ககிட்ட இப்போது இப்படி சொன்னால் யாருமா சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்ககிட்ட நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க, ஒரு சமூக ஆர்வலர், உங்ககிட்ட சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு பிட்டிஷனாக அது ஏது ஐயா இந்த மாதிரி இந்த அம்மா சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா ரெக்வஸ்டாவது பண்ணுவோம்ல சார். அவன் தானே மனுஷன். அப்படியா? சரி சரி. அப்போது ஆனால் நீ பேர் என்ன எடுக்கிறது? இப்போ நடந்ததில்ல, இந்த ஒரு ஊரில் போய் 2 பேரை பண்ணானுல்ல, நாங்குநேரி, அதில் அந்த அவர் ஊனமுற்றவர்னு அவரை வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கலைன்ற மாதிரிலாம் இப்போ இஷ்யூ வருதுல்ல. உன்னையாவும் போய் 2 லட்சம் கொடுக்க சொல்கிறான். யார் கொடுக்கணும் இதுக்கு சார்? அரசாங்கம் 1 கோடி ரூபா தரணும்னு ஒரு கோரிக்கை வருது. அங்கே ஒரு வேலை கொடுக்கணும், ஒரு ரெமெடி. அதானே காசை நம்ம வந்து மீன் பண்ணல, பட் இருந்தால் ரெமெடின்ற போது காசு வடிவில் தானே அது வரும். அப்போது அந்த போராட்டங்கள் அங்கே நடக்குது. நீ போய் ஒரு 2 லட்ச ரூபா காசை கொடுத்துட்டு நான் வந்து இந்திக்காரனுக்கு 1 லட்சம் கொடுத்தேன், அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் மூடுற. அப்போது எல்லா விஷயங்களையும் இங்கே வந்து மூடுறார் இவருக்கு வேலையை சப்பக்கட்டு கட்டுறது தானே எங்கள் சமூகத்தில் எல்லாம் தெரிஞ்சிட்டான் சார். இதை வந்து திமுக தெரிஞ்சிச்சு, அலர்ட் ஆகிட்டாங்க. இதை திமுகவும் ஒரு சர்வே பண்ணி தெரிஞ்சிச்சு சார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார். இப்போ சமூகம் பாதி வேற விஜய் அள்ளிட்டு போகிறாப்புல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ சமூகங்கள் அடிப்படையில் தான் இவங்க வந்து காய் நகர்த்துவாங்க. இப்போ ஒரு சமூக தலைவர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் முரண் முடிக்கிறாரா, டக்குன்னு அவர் பொய்ச்செயலாளரை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி இவர் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு பல கட்சிகளை உடைத்தவங்க தானே திமுக. கிட்டத்தட்ட 30-35 தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளை உடைத்த பெருமை திமுகவை சாரும். அப்போது ஒரு பெரும்பான்மை சமூகம் நம்ம அதாவது நீ சொல்லி எல்லாரும் ஓட்டு போகிறோன்னு இல்லையோ, இருந்தாலும் ஒரு சமூகத்தின் குறியீடு. எஸ்சி இல்லையா இருந்தால டக்குன்னு ஒருத்தன் எடுத்து பேச முடியாதுல்ல. அப்புறம் நாங்கள் பிசிஆர்ன்றீங்கல்ல, அந்த பயம் ஒன்று இருக்குதா? அப்போது இவரை அசிங்கப்படுத்தினால் அந்த சமூகம் ஒரு மாதிரியாக பார்க்கும் பின்னாடி இருந்தா அப்படின்னு நினப்பு இருந்ததுன்னா இவங்க அதை பண்ண மாட்டாங்க. இவங்க பார்த்தாங்க ஒன்றும் இவர்கிட்ட இல்லை. 2 இலக்கத்தில் கேட்டோம், மிக சொற்பம், ஆஃபர்லாம் இல்லை, ஒரே டிக்கு தான். இன்னொரு கேப் இருந்தால் தான் நீ அங்கே டிக் பண்ணுவேன், கீழே பார்ப்பா இன்னொரு ஆன்சர். நான் ஒரே ஆன்சரு போட்டு போயினாரு. இல்லைங்க நான் அப்படி. அதுக்கு அவங்க திமுக சொன்னாங்களாம், இங்கே பேர் இவ்வளோ தான் அவன் போயிச்சு, இதை வாங்கின்னு போ. அப்படி இல்லையா? அதுதான் விஜய் தான் இருக்கிறான்ல, கிளம்பு நீ 2 வருஷம் முதல்வர், அவர் 2 வருஷம் முதல்வர் இருந்துட்டு போங்க. எல்லாம் நாங்கள் ஓட்டாண்டா, உங்கள்கிட்ட யாரும் இல்லை, சும்மா அங்கங்கே ஒரு 4 பேர் விசில் அடிச்சிக்கின்னு ஒரு 4-5 பேர் ஏதோ கட்சியை வச்சு சாப்பிட்டுன்னுக்கிறான், அவன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த சமூகம் உன் பின்னால் இல்லை, அதால் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சார். ஒன்றுமே இல்லாத வேடிக்கை போடுறான்ல, ஏதோ ஒருத்தன் ஒன்றுக்கு இருக்க வந்தான், ஏதோ ஒருத்தன் பானிபூரி விற்க வந்தான், அவனை கூப்பிட்டே வாயா வாயா அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்துறாங்க கூட்டணின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்களா. அப்போ என்ன அர்த்தம்? பானிபூரி விற்கிற முன்னாலும் 4 ஓட்டு இருக்கும் அப்படின்போது அவனை கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுக்குறவங்க இவ்வளோ பெரும்பான்மை சமூகம், கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே பறையர் இருக்காங்க. அதில் ஒரு 10 லட்சம் பேரும் கூட இருந்த சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. சும்மா வேஸ்ட்டு பார்த்துக்கலாமா, அந்த சீட்டை நம்ம வாங்கிக்கலாம், ஜனங்க பின்னாடி இல்லை அப்படின்னு தெளிவாகி போச்சு. ஏன்னா நீ இந்த சமூகத்தோடு இல்லை, அதால் இந்த சமூகம் உன்னை கைவிட்டதை அவங்க கண்டுக்கிறாங்க. அதால் இருந்தால் இல்லைன்னா போ அப்படின்னு இன்றைக்கி அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ரசிக்கிறீங்க. இவ்வளவு நேரமும் நீங்கள் சொன்னது வந்து ஒரு நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அண்ணா அறிவாலயத்தில் அசிங்கப்படுத்தப்படுறார். நீங்கள் வந்து இல்லை, நான் வந்துங்க ஒரு விடுதலை சிறுத்தை இயக்கம் என்ற ஒரு இயக்கம், திருமாவளவன் என்ற ஒரு தலைமை இல்லைன்னா அவன் விடுதலை அவனே பார்த்துப்பான். ஜனங்க நீங்கள் பல இடங்களில் நான் உதாரணத்தை சொல்லுவேன். வெட்டி கொல்லப்பட்டிருப்பாங்க, பாடி வந்து அங்கேயே இருக்கும்.
குற்றவாளியை கைது பண்ணாமல் நாங்கள் வந்து பாடி வாங்க மாட்டோம் அப்படிங்க. உடனே இவர் போவார். இந்த இறந்த உடலை மருத்துவமனையில் 4 நாள் 5 நாள் வைத்திருந்தால் அது நாற்றம் எடுக்கும். இறுதி சடங்கு செய்கிற போது நமக்கு சிரமமாக இருக்கும். இன்னும் எடுத்துமே இன்னும் அதை என்ன வீட்லையா வச்சுருக்க போகிறோம்? எல்லாரும் இறுதி சடங்கு தான் செய்ய போகிறோம். அவன் ஒரு நோக்கத்துக்காக குற்றவாளிகளை கைது பண்ணோம். அதை தாண்டி இந்த மாதிரியான அட்ராசிட்டி அடுத்து நடக்கக்கூடாதுன்ற அர்த்தமும் அதில் இருக்குது. நீ போனோடனே அதெல்லாம் நாரிடும், நீங்கள்லாம் வந்து பாடி எடுத்து புதைங்க, வீழ்ந்த படுகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை அடைப்போம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்குற வேலை தானே நீ செஞ்சுருக்கிற. அப்போது நீனே இல்லைண்ணா சார் ஆமான்னு பார்த்துப்பான் சார். ஏன் என்ன கேட்பான்ல, எதுவுமே என்ன பண்ண போகிறோம், இருக்கட்டையா எதுவுமே மண்ணில் எதுவுமே வைக்க போகிறோம், ஏன் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீசர் பாக்ஸில் கிடக்கட்டுமே, நீ பிடிச்சிட்டு வா. பல இடங்களில் இந்த பிணங்களை இந்த உடல்களை வாங்கி கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலை தானே இது. பறையர்களுடைய எழுச்சியை வந்து மழுங்கடிக்கிறார்கள். நிச்சயமா மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இயக்கம், எங்கள் இயக்கம் மற்ற அந்த இயக்கம் இந்த இயக்கம் யாரும் இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் இயக்கமே வேணாம் சார். ஒரு பயலும் வந்து இந்த மக்களுக்காக நான் இருக்கிறேன் நீங்கள் இயக்கமே பண்ணாதீங்க, வேணாம், கம்முன்னு மூடிட்டு கடையை மூட்டு கம்முன்னு இருங்க. ஜனங்க பாருங்கள், அடுத்த பாய்ச்சலில் மக்கள் வந்து நிற்கிறாங்க இல்லையா பாருங்கள். அந்த வருத்தம் தான் சார். அது நான் தான் சொல்லணே, நான் எங்கே வேணா என்ன நான் எங்கே வான்னு கூப்பிடுவாங்க. நீ ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் அசிங்கமாக இருக்கிற சார். எல்லாரும் முதல்வர் பார்த்து இப்படி கும்பிட்றாங்க, நீ இப்படி இல்லை குனியிற. இது நம்மனா நாஞ்சர்கள் நீங்கள் தான் சிரிக்கிறீங்க. இப்படி குனிஞ்சா சார் இந்த படத்தை பார்க்குற மற்றவன் என்ன நினைப்பான் உங்கள் வழக்கு மாதிரி அந்த குனிகிறதுமே ஒரு விசித்திரமான ஒரு பிடிங்க. அவன் தலைவன் 2 MP வச்சுக்கிறான், 4 MLA வச்சுக்கிறாயா, அந்த ஆள் இடுப்பு வரைக்கும் குனிகிறான். இதுங்களை பற்றியா இப்படியா அப்படின்னு நம்மளை சொல்லுவானா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஊரில் இப்போ அதை பார்க்குற ஒரு அமைச்சரோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஊரில் அவங்க ஊரில் மூஞ்ச பற்றியா பீச்சை பற்றியா அதுக்கு சட்டையை பற்றியா அவன் தலைவர் அங்கே வந்து இடுப்பு வரைக்கும் குஞ்சுனுக்கிறான், இதுங்க பாரு அப்படின்ற நினைப்பு வருமா வராது. அதுலேருந்து தான் நம்ம பேசுகிறோம். உங்களுடைய சிறை அந்த அனுபவத்தில், இந்த சிறை காலத்தில் வந்து நாம் தமிழருடைய வழக்கறிஞர்கள் அந்த அணி, அல்லது நாம் தமிழர் தம்பிமார்கள் அப்படின்னு ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய அளவில் அவங்க கூட துணை இருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம பலருமே கண்டிச்சிருந்தாங்க. சீமானவர்கள் இது பண்ணி சிறைக்கே வந்து பார்த்தாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சங்கர், அவர் ரூபன், இவங்க எல்லாரும் அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பார்த்திபன்றவர்கிட்ட அந்த ஆட்கொளர் மனு குண்டாசை கொடுத்தாங்க. அவர் நாம் தமிழர் இல்லை. பட் ஆனால் அன்றாடம் நாம் தமிழர் தம்பிகள் வந்து அண்ணன் தம்பியா, அண்ணனுக்கு என்னாச்சு சரி. ஆமாம், எங்கள் இதில் கமெண்டில் காணொலிகளில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் எப்போ வருவாருன்னு தான் ஒரே இது. நாங்களே வந்து அதை வச்சு உங்களுடைய அவர் சங்கர் வந்து பேசுவார், நான் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையாகவும் சொல்லிட்டு போவாப்பில் வந்து நாளை இன்னும் 29ஆம் வந்துடும் விடுதலை ஆயிடுவாருன்ட்டு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அரசு வந்து அதை வந்து உடைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம் சார். இதில் என்னென்னா, இது மேலோட்டமாக பார்ப்பதற்கு சரி நாம் தமிழர் நாம் வந்து அண்ணனுக்கு வந்து இப்படி இருந்தோம், அண்ணன் வந்து அதிமுகவில் போய் ஆதரவு கொடுத்துட்டாரு, இந்த மாதிரிலாம் நம்ம தான் கேட்க வந்தேன். எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அந்த. பட் ஆனால் நான் இதில் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறேன். கண்ணாமண்ணான்னு திட்டாம என்னன்னா இது ஏன்னா இது அப்படின்னு ஒரு சிலர் அண்ணன் வந்து முடிவு சரியாக தான் இருக்கும், அது என்ன காரணம்னு அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற நிலையில் இருக்கு. ஏன்னா நாம் வந்து உண்மையானவர்கள் சார். இப்போ சீமானவர்களுக்கு அண்ணனுக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது சீமான் என்னை கூப்பிட்டாரா? இல்லை. ஏன் அண்ணன்டா, யாரா அது நிற்பண்டா, அது நிற்க வேண்டிய கடமை அப்படின்னு கடமை போய் நம்ம நிற்கிறோம் சார். அதே மாதிரி என் சமூகமும் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் எவ்வளோ தான் தமிழ் தேசிய அரசியலை பேசினாலும் சார், இன்றைக்கு நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எதிர்க்கணும்னா என் சமூகத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது எதிர்க்கணுமா தலை செய் அப்படின்னா தலை ஒரு 10 வண்டி அனுப்புது, கூப்பிட்டாருது, எதிராக போடுது. அதுக்கு உதாரணம், நீங்கள் வந்து வேங்கை வயல் சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பிரச்சனை நடக்கிற போது ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, எல்லா நோட்டீஸ் கிட்டீஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து சட்டமன்றத்தில் RN ரவிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்துச்சு சார். கூப்பிட்டார்ல முதலாளி, இங்கே வா
உன் வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், உன் கையில் அண்டையை அப்புறம் கழிச்சிக்கலாம், முதல்ல எங்களில் பேர் கடை வளர்ந்து கிடக்குது, எங்களுக்கு அந்த கவர்னருக்கும் பிரச்சனை வந்துருச்சு, முதல்ல அதில் ஒரு ஆர்ப்பாட்டம் நீ தான் பண்ணணும் போ அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை கட் பண்ணிட்டு இதை பண்ணுறாருல்ல. இப்போ வேங்கை வயலில் எப்படியா எங்களே சொல்லலாம், எப்படியா அவன் அம்மா அவன் அக்கா குடிக்கிற தண்ணியில் அவனே எப்படியா வந்து மலத்தை கலப்பான்னு யோசிச்சு பார்க்குறேன். இந்த சம்பவம் மட்டும் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அவருடைய கொந்தளிப்பு போராட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். பிஜேபி பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேஷ் அந்த ஊரில் இப்படி நடந்திருந்தா இப்படி அதை வந்து இது இந்தியாவில் எங்கேயுமே சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இப்படி ஒரு ஐக்கியத்தனத்தை செய்ய முடியாது. அப்போது இதற்கெல்லாம் ஒரு துணையாக ஒரு ஆளை வச்சுக்கின்னு இந்த சமூகத்தை மிஸ்கைட் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல ஊரை திருத்தத்தை இருக்கட்டும், முதல்ல வீட்டை திருத்தும். அப்போது நம்ம சமூகம் இந்த நிலைமையில் இருக்குது. நான் இந்த அரசியலை முழுக்க என் சாதிக்கான என் சமூக மக்களுக்கான அரசியலை முழுக்க சீமான் மேடையில் பேச முடியாது. அப்படி நம்ம அண்ணன் மேடையில் பேசணும்னா அண்ணனுக்கும் ஒரு நெருக்கடி வரும். பத்தியா சீமான் ஜாதி வெறியோடகிறாயா, அதால் தான் இந்த வன்மத்தை மூர்த்தியை வச்சு காக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே அப்படி தான் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன சீமான் மேலே அந்த இதை தான் மூர்த்தியை வச்சு திரும்ப திட்ட விட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குகிறார்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்கண்ணே, நாங்கள் எங்கால ரெடி பண்ணி வரேண்ணே அப்படின்னு எங்களுக்குள்ள எல்லாம் ஒரு இதில் தான் நான் வந்து அங்கே போகிறேன்னு வச்சுங்களேன். சரி சார், சரியான உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கி தமிழ் தேச அரசியல் வெகுவாக எல்லாரும் பேசப்படுறாங்க. இன்றைக்கி சார் திமுக சொல்கிறாங்களா, ஐயோ அது முழுக்க தெலுங்கு லேபி ஆகி போச்சு, திமுகவை சார்ந்தவர்களும் பேசுகிறாங்க, திமுகவுக்கு வெளியே இருக்கிறவங்க பேசுகிறாங்க, பொதுவானவர்களும். அதாவது இந்த தமிழ் தேச அரசியல் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு பேசாதவ இதுவரை வாயை திறக்காதவங்க கூட உண்மைதான் இருக்குமோ எல்லாம் பார்த்தா மனவாடா நிற்குது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு கடைசி இப்போ வந்து தேமுதிகவுக்கு கொடுத்த உடனே முடிவு பண்ணிட்டாங்கல்ல. எல்லாம் என்ன எல்லாம் ஒரு ஆள் கூட தமிழாலே இல்லை, எல்லாரும் அவங்க ஆந்திராக்காரங்களாம் நிற்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு டாக் வந்தது இல்லை சார். அப்போது இந்த தமிழ் தேச அரசியல் இன்றைக்கி வந்து அப்படி எழும்பி வருது சார். இந்த நேரத்தில் பாருங்கள், இப்போ கூட்டணியில் 23 கட்சி 40 கட்சி 50 கட்சி, அமெரிக்காவில் வடகொரியாவில் கூட ஒரு கட்சி இருக்குது கூட்டணியில். அப்போ அவங்கள வச்சு ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடத்த முடியல. திரும்ப பண்ணு ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடத்து திரும்ப. இந்த சீமானு இவங்கெல்லாம் நாளைக்கு சீமான் ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையா, நம்மளை அசிங்கப்படுத்தாரு பற்றியா. இன்றைக்கி வந்து சம்மந்தமே இல்லாதான் தமிழ் தேச அரசியல் பேசுகிறான்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம், ஒரு சீமான் தான் காரணம். நீ ஒன்று இதை வந்து உழைப்பு விட அப்படின்னு ஒன்று தமிழ் தேசிய மாநாடு இன்றைக்கி ரெடி ஆகிட்டார்ல. தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதற்கு திருமாவளவனுக்கு 1% தகுதி இருக்குன்னு எங்கள் சமூகத்தில் எவனாவது கேட்பானா, மூர்த்தியை தவிர எல்லாவனும் குய்யோ முய்யோன்னு கற்றுக்கின்னு இவர் தான் பிரபாகரனுக்கு அடுத்து இவர் தாண்டா, நீ வேணா பாரு அடுத்த மாதம் லீவில் அண்ணா இலங்கைக்கு போய் சண்டை போட போகிறாரு அப்படின்னு சொல்லுவான் சார் இவன். இப்போ ஆயுதத்தெல்லாம் அவர் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு, இவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ இங்கே தேர்தலே திமுகவை திரும்ப நம்ம வந்து முதல்வராகன்றதுக்காக அண்ணன் இங்கே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் போயிடுவார் பாரு, நாங்களாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவில் இவன் இருக்கிறான் சார். அப்போது இந்த மக்களை திருத்த வேண்டிய கட்டாயம் வெரி சிம்பிள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லாரு, அடிமையே அடிமைன்னு சொல்லு, அடிமையே அடிமைன்னு புரிய வையான்றாரு. இந்த கும்பல் அடிமையாக இருக்கிறது. இல்லைனா சார் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் திராவிடத்தை காப்போம் சொல்ல முடியுமா சார்? எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது இந்த திராவிடத்தை காப்போம்னு வேல்முருகனால் சொல்ல முடியுமா? அதனால நாக்கை வெட்டிடுவோம். அதோட வேல்முருகா இது நீ சொல்லுன்னா நாக்கை ஒன்றா வெட்டிக்கிறேங்க, நான் அதை சொல்ல மாட்டேங்க. ஆனால் நீ சொல்கிறல்ல திராவிடத்தை காப்பதில் திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று சொல்வார்கள். நாங்கள் 3வது குரலாக இருக்கிறோம். 3வது குரல் எதுக்கு அடுப்பு ஊதுறதுக்கு கூட யூஸ் இருக்கும். தனியாக வச்சுருந்தா அடுப்பாவது ஊதலாம். 2 குரல் துப்பாக்கி இருக்குது, அது கூட 3வதாக ஒன்று வச்சா அது டம்மியாக தானே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்படி தான் இப்படி டம்மி ஆகி போச்சு. எப்பா இந்த 2 குரலில் தான் ஏன் புல்லட் வரும், இது சும்மா தானே இது, சும்மாங்கிறதுக்கு ஒரு 4 சீட்டு போதாதா? ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஆகி போச்சோ சார். அதுக்கு காரணம் இப்போ நீங்கள்லாம் இப்போ நம்மலாம் கிண்டல் பண்ணுறோம் கேள்வி பண்ணுறோம், ஒரே கேள்வி பண்ணுது. அவனுக்கு தான் சார் தெரியும், தூண்டிலில் சிக்கிய மீனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் சார். அந்த மாதிரிப்பா அவர் சிக்கி இருக்கிறாரு. சரி புரியுது. நாம் வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சரி அது திடீர்னு பழனிசாமியை சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது? இல்லை இவங்க வந்து திமுக வைத்துக்கொண்டு இவருக்கு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. எதிர்நிலையாக நீங்கள் எதிர்நிலையாக நம்ம நின்று தான் சார் ஆகணும். இன்னும் முதல்ல நான் என்னையை தக்க வச்சுக்கொள்ளணும். சரி அதால் வந்து இப்போ திமுகவா அதிமுகவா தான். நீங்கள் வந்து இதில் வேறு இன்னொருத்தர் வந்து
சீமாயிடும், ஏன்னா விஜய் வந்துடுவான்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்களாண்ணா? இல்லை 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 அரசியல் பலரும் வந்து நான் டிவிக்கே சொல்லுது, சீமானும் சொல்றாரு, பலரும் சொல்லத்தான் செய்வாங்க. அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் சொல்லத்தான் செய்வாங்க. இல்லை இல்லை விஜய் வந்து ஆல்ரெடி சிஎம் ஆயிட்டாரு, அதை விட்டுருங்க. அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டாரு. அதை விட்டுருவோம். இன்னைக்கு நேரடி போட்டு 2 பேருக்கு தான். அதில் வந்து நாம் ஒரு குறுக்கு சால் பூந்து, சார் இந்த ஊர் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு இந்த ஊரை மாற்ற முடியும். இப்போது இது முக்கால்வாசி கெட்டு போச்சு. திரும்ப இன்னொரு 5 வருடம் இவங்களை விட்டோம்னா திமுக வச்சு செய்தோ இல்லையோ இவங்க அட்டகாசம் தாளாது. அப்போ இது எல்லாம் முடிவு கொண்டு வருவதற்கு நாம் இவங்களை ஜாலி பண்ணி ஆகணும் சார். என் காசு சார். என்ன சொன்னார் பழனிசாமி? நாங்கள் சில டிமாண்டை வச்சுருக்கோம், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதை கூட வந்து உங்களை வந்து படியிலே நிற்க வச்சு சந்தித்து அனுப்பினா, இதுக்காடா வந்து மூர்த்தி ஆள்களை கூப்பிட்டு போன வச்சனெல்லாம் வந்து குட்டிகள் திருத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்களா பதிவுகள்? சரி, இப்போ என்ன பண்ணலாமா? நாங்கள் ஒரு 40-50 பேர் இருப்போம். ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்து பொக்கேவை கொடுத்துட்டு வந்தோடனே, இப்போ வெளியில் ஆளுங்க இருக்காங்கன்னா வெளியில் வந்து மொத்தம் 50 பேரும் உள்ளே டம்ப் பண்ண முடியுமா? சரிடா, இப்போ என்னடா படே நீ ஏங்க அப்புறம் கக்கூசை கழுவினுக்கிற கட்டத்தொடப்பம் கேட்டுனுக்கிறேன்ற நான் அண்ணாரி வெள்ளத்தில் நான் படிக்கட்டில் என்னன்னா அப்புறம் மாடியில் என்னன்னா உனக்கு என்ன? ஏய் நீ என்னால் ஒன்றா சொல். என்னை போன்ற எங்களை போன்ற இன்னொரு இயக்கம் அவர் எப்படி படியில் போய் நின்னார் தன்மானம் கட்டு, அப்படியா? சரி, நீ என்னால் ஒன்றா? உனக்கு 4 எம்பிக்கிறான், 2 எம்பிக்கிறான், 4 எம்எல்ஏக்கிறான். நீ எதுக்கு இனி ஏன்னா என்னையை பார்க்குறது தான் உங்களுக்கு வேலையா? சார் நான் பார்க்கலாம், நான் வந்து ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறேன். இதை வைத்து யார் இதை செய்வாங்களோ அவங்கள நோக்கி நான் கேள்வி கேட்குறேன். என்னையை பார்க்குறது தான் உனக்கு வேலை? எவ்வளோ வேலை உனக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு படத்தை அனுப்பிச்சி விட்டேன். அந்த படத்தையாவது இதில் போட்டு விடுங்க. நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை சார். இப்போ நாங்கள் இன்னும் கக்கூசை கழுவுறோன்றோம், வாலியோட தானே போய் நின்றுங்கிறேன். என்ன அந்த அளவுக்கு இப்படி கேட்டுக்கிறான்னு என்னைக்காவது தூக்கி போட்டா போனேன். இதில் வேறு தேர்தல் அறிக்கை குழு அடங்க வர ஆத்திரம். சார் வாங்கிறதே 4, அங்கே நிற்போமா நிற்கலையான்னு தெரில. நம்ம கூட இந்த வைகோ தேர்தல் அறிக்கை வெளியிட்டார், அப்போ நான் பயங்கரம் கிண்டல் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொடுத்தது 4, அதில் 3 அவங்க, ஒரு ஆள் ஒத்த ஆளுக்கு ஒரு பேப்பர் போதாதா? எதுக்கு நீ தேர்தல் இருக்க? அவன் 2 குத்தனா 2 ஜெராக்ஸ் எடுத்து நீ குத்துறான். நீ உங்களை குண்டாஸ்ல போட்டாலும் அடங்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் அடங்கணும்? மாசத்தை கூட்டணும் போல இருக்கு. ஏன் அடங்கணும்? ஏன் கொஞ்சம் குண்டாஸ்ல போட்டு உள்ள வச்சு அனுப்பியிருக்கோம், கொஞ்சம் திருந்தி அமைதியா இருப்பீங்கன்னு பார்த்தா அப்போ இப்படி இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ குண்டாஸ் போட்டா அடங்கிடுவாங்களா? இப்படியா நியாயம் ஒன்றும் இல்லை. நீ என்ன சார், நீங்கள் ஒருத்தனை அடக்கலாம் சார், ஊரையெல்லாம் அடக்க முடியாது. நீங்கள் சும்மா இப்போ நான் குண்டாஸில் இருந்தேன், நான் சரியில் பல குடும்பம் ஆச்சு. நானாக சொல்கிறேன் என்ன வச்சுட்டாங்க, அது கோணையாயிடுச்சு, இது கோணையாகி போச்சு, மூத்திரம் பெஞ்சிட்டேன், எதனா நான் சொல்கிறேண்ணா? எனக்கும் சில விஷயங்கள் அங்கே நடந்திருக்கலாம்ல. நான் சரி அதெல்லாம் சகஜம்தான்டா சார். அதாவது நான் உளவாளி கிடையாது இல்லை, திருமாவளம் மாதிரி. நான் போலீஸ் புரோக்கர் கிடையாது இல்லை, உளவு நிறுவனங்களை என்ன வளர்க்கல இல்லை. சிறைக்கே போகாமல் நான் வெடிகுண்டாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லுவேன்னா ஆதாரம் இல்லாமல் இப்படி குற்றச்சாட்டு எப்படி சொல்கிறீங்க? எது வெடிகுண்டு கிடங்காய் மாறணும், வந்து துப்பாக்கி வாங்கணும், அதை வாங்கணும், ஆயுத பயிற்சி எடுக்கணும், அப்படி இப்படி நானாக பேசுகிறேன்? இல்லை, நீ தானே பேசுகிற. அரச வன்முறையை, அதாவதுங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலையை பேசி ஒருத்தன் சிறைக்கே போகாமல் இருக்கிறான்னா இது உலகத்தில் எங்கே வேணாலும் காட்டுங்க சார். சாதாரண லெட்டர் பேட் இயக்கம் ஒரு ஒத்தையாளாக இருப்பார், அவர் எதனா 2 பெட்டிஷன் போட்டுப்பார், பிடிச்சி நானா அவனை பெட்டிஷன் போட்டுனே இருக்கிறேன். மீன் போடுறவங்களாம் தூக்குறேன், உங்கள்கிட்ட தான் பெட்டிஷன் எல்லாம் தூக்குறேன். சொந்த அனுபவம் பேசுதான் பிடிச்சி போடுறாங்கல்ல. இதை திருமாவளவன் சிறைக்கு போ சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், நான் கேட்டல இதை, எப்பா நீ சிறைக்கே போகாமல் எப்படியா நீ இருக்கிற, நீ ஒரு உளவாளி தானே அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை கைது செய்வதில் காவல்துறைக்கு ஒரு தயக்கம் இருக்குது. என்ன தயக்கம்? இப்போ நம்பாலே எப்படிப்பா பிடிக்கிறது அப்படின்னு தயக்கமா? எப்படி சார், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துங்கன்னு எப்படி போலீஸை வெட்டணும் குத்தணும் நீ பேசுகிற, உன்னை போலீஸ் விடுது? சும்மா சக்தி சொல்லின்னு சொல்லுவார், சக்தியார் கத்தி வச்சுக்கன்னு சொன்னார் சார். எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னார்ல, அதேமாதிரி கல்பாக்கத்தில் கத்தி வச்சுங்க, பட்டியல் சமூக மக்கள் பாதுகாப்புக்கு அவங்க ஒரு சின்ன கத்தியை வச்சுங்கன்னு சொன்னார் சார். அதுக்கு பிடிச்சி போட்டாங்க சார். வெடிகுண்டே வச்சுக்கன்றான். அப்புறம் இப்போ நீ யார் நீ? சரி, அதனால் ஏதோ ஒரு ரகசியம்
நமக்கு தெரியாத ரகசியம். ரகசியம் இல்லை, இதெல்லாம் உண்மை. இது வந்து நீங்களாம் வந்து அப்படியே புரிஞ்சுக்கின்னு சிரிச்சோம்னா நம்மளை பிறந்துருவாங்க. இப்போ நீங்கள் சிரிக்கிறதுக்கே வந்து ஏன் பாய் பாய் அப்படின்னு நீங்கள், அதாவது சார் ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது தப்புல சார். உங்களை மாதிரி தெரிஞ்சு இந்த சமூகமே தெரியாது சார். அதுதான் நிஜமே தெரியாது. நீங்கள் வந்து கருப்பு கண்ணாடி போட்டுட்டு அதை மறைக்கிறீங்க. அது நான் நம்புறேன் சார். உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அப்படியே கடந்து இப்படி போகிறாங்க தெரியுமா, மோசமான நபர்கள் சார். இவங்கெல்லாம் கொஞ்சம் சரியாக இருந்தாங்கன்னா இது எப்பயோ சரியாயிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறாங்க, சரி நாம் இருக்கிற சூழலில் நமக்கு எதுக்கு இது வம்பு அப்படின்னு பல பேர் போகிறாங்க சார். எல்லாரும் அப்படி போயிடுவாங்கன்னு எப்படி நினைக்க முடியும்? இப்போ நான்லாம் வந்து சிறையில் இருந்துட்டு வந்தேன், இன்னும் அந்த பாதிப்பு எனக்கு இன்னும் தீரலை. இப்போ பொதுவாக சிறைக்குள்ளே போனால் வந்து ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பரவாயில்ல ஒரு சந்தேகம் வந்து, அதுவும் இவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு உடல் பரிசோதனைலாம் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணேன் சார். அதாவது இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே சிறையில் வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு. அதை நம்பவும் இல்லை, நம்பாவும் இருக்க முடியல. அவ்வளோதான் இது. சரி, இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன திட்டமிடல்? இந்த 26 தேர்தல் நெருங்க. இல்லை, அடுத்து வந்து இப்போ அமெரிக்க அதிபர்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு அவர் இலங்கைக்கு போயிடுவார், நாங்கள் வந்து இங்கே பார்த்துப்போம். என்னதான் திட்டம்? அதுதான் திட்டம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் பறையர்களுக்கான அரசியலை பண்ணுறீங்க. இப்போ திருமாவுக்கு நேராக எதிராக எதுவும் போட்டியிடுற மாதிரி எதுவும் இது இருக்கா என்ன? இல்லை, நம்ம ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம், சீட்டுகளை கேட்டிருக்கோம், கொடுத்தா நிற்போம். அதுக்காக வந்து இப்போ தேர்தல் முக்கியம் இல்லை, ஒரு மாதத்தில் தேர்தல் முடிஞ்சிடும் சார். அடுத்து எங்காலும் இப்படியே தான் சார் இருப்பான். அப்போது இவனை உருவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஒரு மூர்த்தி இன்னொரு 5-6 வருஷத்தில் செத்து போனாலும் நாளைக்கு கூட போன தடவை மிஸ் ஆகி போச்சு, இந்த தடவை கொஞ்சம் தேர்தல் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு கூட செய்யலாம் சார். 1000 மூர்த்திகள் வருவார்கள். அதால் இந்த மாதிரிலாம் வந்து சார் நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா சார், ஒரு மற்ற கட்சியில் இருக்கிற தப்பு பண்ணலாம் சார், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார். இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து அடக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ஒருத்தன் வரான்னு சொல்கிறான்னா கூடுதல் நேர்மையோட அவனை மக்கள் அண்ணனா பார்ப்பான், அப்பனா பார்ப்பான், கடவுளாக பார்ப்பான், வாத்தியாராக பார்ப்பான், உயிராக பார்ப்பான் சார். அப்பேற்பட்ட மக்களுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணிடலாம் சார். 1-2 தாலி தெரிஞ்சால் துரோகம் பண்ணுறதுக்கே ஒரு உருவம் ஒரு மனிதன் இருக்கிறாருன்னா அது திருமாவளவன் மட்டும்தான். இதுவரை எத்தனையோ சமூக தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்கவுங்க ஒரு ஸ்டாச்சுவேஷன் பாயிண்ட்னு ஒருத்தர் இருக்கும் சார். எப்பயுமே அப்படி நெட்டாக ஒருத்தர் நின்ற முடியாது. ஆனால் அந்த நெட்டாக வளர்கிற நேரத்தில் அவர் அந்த சமூகத்துக்கு செய்கிற பணி இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம் சார். அப்போது அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. இப்போ திருமாவளவனால் இந்த சமூகம் எப்பா ஏன்னா மூர்த்தி ரொம்ப இந்த மாதிரி பேசுகிற இதெல்லாம் அவரால் தான் கிடச்சி ஒன்று சொல்லுங்கள் சார். ஒன்றுமே இல்லை சார். ஒரு கூட்டம் ஒரு வெகுமக்கள் மத்தியில் இது வந்து காசு பறிக்கிற கும்பல் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கோம் சார். இந்த பிசிஆரை வச்சு நாங்கள் காசு பறிக்கிறோம், பணம் பறிக்கிறோம், இதை வச்சு கதையை ஓட்டுறோன்றோம். ஆனால் உண்மையிலே இந்த பிசிஆர் இல்லை SC/ST அட்ராசிட்டி உண்மையிலே பாதிக்கப்படுற மக்களுக்கு 1% கூட அது உதவிதான் என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பலருக்கு இது வயிற்றை நிரப்பி இருக்கிறது நிதர்சனமான உண்மை. வாழ்வாதாரமாக இருக்கா? ஆமாம், வாழ்வாதாரமாக இருக்குது. அப்போ மற்ற சமூகங்கள் மத்தியில் இந்த பயணனாலே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது சார். பாவம் சார், பல இடங்களில் கம்பெனி ஓடணுங்க வேறு சாதிக்காரங்களாக இருந்தால் SC வேலைக்கு எடுக்க மாட்டாங்க தெரியுமா? இந்த சிக்கல்னால இதெல்லாம் சிக்கலை உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பேசாமல் இருக்குது பார்த்தீங்களா? பல இடங்களும் இந்த மாதிரி இருக்குது சார். நம்ம எல்லா சாதிக்காரனும் நல்லவன்லாம் சொல்ல வரல சார். ஒவ்வொரு சாதிக்காரனும் இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருப்பான் சார். அவனை நம்ம தனி நபராக பார்க்கணும் சார். அவனை ஒரு சமூகத்தின் பின்னணியோட இந்த வன்னியர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த தேவர் இப்படி பண்ணிட்டாருன்னா என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நீ சொல்கிற அப்படின்னு சொம்மாக்கிற தேவராக அவர் பின்னாடி வந்து நிற்கிறான், சொம்மாக்கிற வன்னியரும் அப்படி பின்னாடி வந்து நிற்கிறான். பறையர்களை தவறு செய்கிறவங்கள ஆமாம் தனி நபராக சொல்லு. மூர்த்தியா திருமாவளவனா அப்படி சொல்லு. நீ ஒட்டுமொத்தமாக இந்த பயல்களே இப்படி தரணும், என்ன சொம்மாக்கரெல்லாம் சேர்த்து சொல்கிற அப்படின்னு இந்த அநியமாக்குறோம்ல, அந்த வேலையை இவர்கள் செய்து சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி எல்லா சமூகமும் நீ தெளிஞ்சிடான் சார். சார் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு பிரிவாக இருக்கிற பறையர்கள் சார், இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்படுகிற பல்லர்கள் தெளிவாயிட்டாங்க சார். சார் அருந்ததியர்கள் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப
அடிமட்ட லெவலில் ம். இருந்தவன் சொன்னவன் கூட இன்றைக்கு ம். ஓரளவுக்கு வந்துட்டு எங்களுக்கான இயக்கம், எங்களுக்கான தலைவர், ம். எங்களுக்கான அரசியல் அப்படின்னு பேசுகிறான் சார். எந்த அரசியலுமே தெரியாது, ம். எதுவுமே இல்லாமல் பச்சை மண்ணா, எவன் வண்டி வச்சாலும் ஏறின்னு போகிறவனா, எவன் கொடியை கொடுத்தாலும் என்ன கொடி கலர்னு கூட பார்க்க மாட்டான் தலை. ம் ம் அப்படி ஒன்று கபகபன்னு ஏறிடுறான் சார். ம். சேரிக்கு எதிரான பிரச்சாரங்களை சேரிக்குள்ளே செய்வதற்கு சேரியிலிருந்து ஆள் எடுக்கிறான். ம். ஒரு கட்சி ஆரம்பித்தா, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தா நேராக அகில இந்திய தலைவராக அங்கே போடுறான். இன்றைக்கு போடுறான், இந்த மக்கள் இப்படி இருக்கிறான், அங்கே ஓடுறான். எவனாவது ஒருத்தன் புதுசாக வந்தான்னா ஐயோ இவர் எதனா பண்ணிட்டு வரான், இவர் எதனா பண்ணிட்டு வரான். இன்றைக்கி விஜய் சொல்கிறாங்கல்ல, அம்பேத்கர் பேரை சொன்னோடு 3 நிமிஷம் கைத்தட்டல் அடங்குவதற்கு டைம் ஆச்சுன்றாங்கல்ல. ம். தட்டினவெல்லாம் யார் சார்? ம். உங்களை மாதிரி ஆளுங்களா? அள்ளிட்டு போயிருக்காங்க. நாங்கள் தானே. இன்றைக்கு 47 பேர் செத்தாங்களா? அதில் 16 பேர் பட்டியல் சமூகம். அப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தா கூட்டின கூட்டத்தில் பாதி பேர் எங்கால். இந்த பாதி பேர் அமிச்சது, நீங்கள் மனசாட்சியோடு கரெக்டாக பேசுகிறீங்களா பார்ப்போம், இந்த பாதி பேர் அமிச்சது மூர்த்தியாக திருமாவளவனா? என்ன சொல்ல இப்போ நான் என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லுங்கள். திருமாவுடைய அவர் மீதான நம்பகத்தன்மை போச்சு, அதனால தான் அவங்க போகிறோம். அப்போது விஜயால் தீர்வு கொடுத்துட முடியுமா? முடியாது. முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் சந்தோஷம், முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரால் கவின் படுகொலை குறித்தே அவரால் வெளிப்படையாக கருத்து சொல்ல முடியலையே சார். அதாவது ஒரு தனிநபர்களோட தனி குற்றம், அது சமூக குற்றம். அடிமையின் விடுதலையை ஆண்டைகள் தீர்மானித்தது தான் வரலாற்றில் எங்குமே இல்லை. ஒரு வலியை உணர்ந்தவனால் மட்டுமே தன் வலிக்கு மருந்தை தேட முடியும். வேற ஒரு ஆள் திருமாவளவன் தான் எங்களுக்கு 4 ஓட்டில் ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். சும்மா எங்களை உசுப்பேற்றுறதுக்கு, 4 ஓட்டாம்பா வாங்கப்பா, வீட்டில் உட்காராதீங்கப்பா அப்படின்னு எங்களை கும்பலை சேர்ப்பதற்கு உதவி பண்ணலாமே தவிர, இப்போ 4ல் 1 அவனை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு அவராலாம் செய்ய முடியாது சார். சார் 1000 தான் இருந்தாலும் இந்த சமூக உணர்வோடு வளர்கிற எங்களை போன்றவர்கள் துரோகம் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னையா பச்சையாக துரோகம் பண்ண சொல்கிறீங்க, இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல சார். இன்றைக்கு இப்போ மூர்த்தி அண்ணன் உயிரோடு இருக்கிறார் சார். போய் மூர்த்தி திருமாவளவனை ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரு 2 எம்பியும் 4 எம்எல்ஏ கொடுத்து அவர் ஆட்டி வைக்க முடியுமா சார்? முடியாது. சமூகத்தை நேசித்த மனுஷன் சார் அவர். நீங்கள் தனிநபராக இருக்கிற எவ்வளவோ பேர் சார், நீங்கள்லாம் ஊர்னர் சைடெலாம் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு அந்த உஜாலா நீளம் வந்து தெரியுமா? அதை வெள்ளை வேட்டில் அப்படியே கரகரையாக இருக்கும் அந்த நீளம். சட்டையில் போட்டுக்கின்னு ஒரு ப்ளூ துண்டை போட்டுக்கின்னு ஜெய்பீம் அப்படின்னு கலெக்டரை சட்டையை பிடிப்பான். எஸ்பியை கேட்பான், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணேன்னா, சார் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்தது சார். சொல்லி முடிச்சிட்டாங்க. சார். இந்த ப்ளூ துண்டு போட்டவன் எல்லாம் எவனும் கிடையாதுங்க. ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி கலெக்டரை பேசுகிறோம்லாம், சார் நல்ல ஆடு ஒன்று சிக்கிருக்கு, உங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ வந்துடுறோம் சார். புருஷன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க சார். புருஷன் பொண்டாட்டி சண்டை வருதா, புருஷனுக்கு ஒரு கோஷ்டி சப்போர்ட்டு, பொண்டாட்டிக்கு ஒரு கோஷ்டி சப்போர்ட்டு. இதுக்கு தான் சார் கட்சி இப்போது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் எதிரெல்லாம் இருந்தான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஜனங்க போனால் ஏதோ ஒரு 2 ரூபாய் ஒரு டீ சாப்பிடுங்கண்ணே, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடு, ஒரு மனு எழுதி கொடுக்கண்ணேன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இல்லை அங்கே வந்துடுங்க எவ்வளோ, அந்த கண்டிஷன் வந்துட்டாங்க சார். பாவம் சார். நாங்கள் உங்களுக்குலாம் இறக்கமே இல்லையா எங்கள் சமூகம் இருக்காங்க சார். நீங்கள் அதை ஏன் அப்படி பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேங்க? இல்லை, அந்த 4 பேர் தான் வளர்ந்துருக்குறான், 4000 பேர் அப்படியே தானே இருக்கிறான். எங்கள் மேலாம் உங்களுக்கு இறக்கமே இல்லையா? என்னடா பாவம் அந்த ஜனங்க இப்படி இருக்குது அப்படின்னு ஏன் பொது சமூகம் எங்கள் மேலே இறக்கமே பட மாட்டேங்குது? இறக்கப்படுங்க சார். சரி, இப்போ சீமான் அவர்களை செஞ்சீங்கல்ல, சரி போயிட்டு வந்த பிறகு என்ன சொன்னார்? அவருடைய மேடைகளில் தொடர்ந்து பேசுவீங்களா? தமிழ் தேசிய மேடைகளில் பார்க்க முடியுமா மூர்த்தியை? ஏன் பார்க்க முடியாது சார்? தமிழ் தேசிய அரசியலை நான் மறந்துட்டேன்னா திருமாவளவன் மாதிரி நான் ஒரு போனோம் சார். போனோம். திருமாவளவன் சொன்னார்ல, இதோடு காங்கிரஸோடு என் பிணம் கூட கூட்டணி வைக்காது. அடா போனமே, இந்த பணத்துக்கு தான் நீங்கள் 4 அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் சார். அதாவது அது உயிர் சுவாச காற்று சார். அது அந்த காற்றை எழுந்து நாம் இருக்க முடியுமா? அதனால் எந்த தளத்தில் இருந்தாலும் அந்த அரசியலுக்கும் சீமானுக்கும் ஆதரவாகத்தான் ஒரு தமிழ் என்ற முறையில், ஒரு பறையர் என்ற முறையில் நான் இருப்பேன். ரொம்ப நன்றி.